Dear friends, welcome to SOD TAMIZH. நான் தான் மனோஜ். Welcome back to free hosting and domain series part 3. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஃப்ரீயாக ஒரு வெப்சைட்டை ஹாஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்க. ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனஸ் எடிஷனாக நம்மளோட சீரியஸ்லேயே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான கண்டென்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோட லாஸ்ட் வரை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எப்படி FTP வழியாக ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம SOD தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு FTP ஆக்சஸ் வேணும். ஓகே, அதுக்கு உங்களோட infinityfree.net அப்படின்ற வெப்சைட்டை லாகின் பண்ணி நம்ம வழக்கமாக கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணி உள்ளே போவோம். பட் அதுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே FTP டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஹாஸ்ட் நேம், அப்புறம் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நம்மளோட செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில்லா அப்படின்ற ஒரு கிளைண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸில்லா project.org அப்படின்ற வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபைல்ஸில்லா கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபைல்ஸில்லா கிளைண்ட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நடுவில் ஒரு ஆட் வரும். ஆட் வந்துச்சுன்னா அந்த டிக் மார்க் மட்டும் எடுத்து விட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட் எல்லாமே போயிடும். லைக் ஆட் இன் சென்ஸ் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இதில் நம்மள ஹாஸ்ட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுக்க போகிறோம். நம்மளோட யூசர் நேமை காப்பி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஃபைல்ஸில்லாவில் கொடுக்கலாம். ஓகே, ஃபைல்ஸில்லாவில் பேஸ்ட் பண்ணியாச்சு. சேம்வே பாஸ்வேர்டை நான் ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பாஸ்வேர்டையும் கொடுத்தாச்சு. அப்புறம் போர்ட் நம்பர், நம்மளோட ஹாஸ்ட் நேமையும் கொடுத்தாச்சு. ஃபைனலாக போர்ட் நம்பர் 21 இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா குயிக் கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். நம்மளோட டைரக்டரி எல்லாமே வருது. ஸோ டைரக்டரி லிஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் வந்தப்புறம் htdocs அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட் 2 அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. வெப்சைட் 2க்கான ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வெப்சைட் 2 ஃபோல்டரை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஃபைல்ஸில்லாவில் விட போகிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு அதை ஜிப் பண்ணிடுவோம். தென் அதை அன்சிப் பண்ணுறதுக்கு ஒரு PHP ஸ்கிரிப்டை வச்சு அன்சிப் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுவோம். பட் இதில் ரொம்பவே ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே முடிஞ்சிச்சு. நம்மளோட பழைய வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் பார்ட் 2 வீடியோ பார்த்தாங்க உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆனோடனே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்மளோட வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். sodtamizh.ga/website2. இந்த வெப்சைட் 2 அப்படின்னா என்னென்னா, நம்ம அப்லோட் பண்ண ஃபோல்டரோட பேர் தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோல்டரோட பேர் தான். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணேன்னா ஒரு ஸ்பாட் டெம்ப்ளேட் ஒன்று நம்மளுக்கு லோட் ஆகணும். பார்க்கலாம். ஓகே, லோட் ஆகிடுச்சு. பக்காவாக இருக்குது. நம்ம எல்லா பேஜும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா பேஜும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து templatemonster.com அப்படின்ற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போனஸ் எடிஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. இதை வந்து அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ ரெக்வெஸ்ட் பண்ணார். ப்ரோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்துட்டுருக்கு. தென் ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் வெப்சைட்ஸ் எல்லாமே எப்படி உங்களோட வெப்சைட்டில் உங்களோட ஹாஸ்டில்
ஹாஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஷெல் அப்லோட் பண்ணி எப்படி FTP ஆக்சஸ் கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சப்டொமைனை பற்றி பார்க்கலாமா இல்லை போனஸ் எடிஷனை பற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். சப்டொமைனில் இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள், நான் போகிறேன். சப்டொமைனில் இருக்க கண்டென்ட் இது தான். தென் போனஸ் எடிஷனில் இருக்க கண்டென்ட் இது தான். நெக்ஸ்ட் வீடியோ எது அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டைம்லேருந்து நான் 10 seconds டைம் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம SOD தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்ததுக்கும் மிக்க நன்றி. பாய், ஹாவ் அ கிரேட் டே.